சென்னை மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை ராட்வெய்லர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. நாய்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் பூங்காவில் சிறுமிக்கு நடந்தது என்ன? பூங்காவில் வாக்கிங் அழைத்து செல்லப்பட்ட ராட்வெய்லர் நாய்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை ஆக்ரோஷமாக கடித்துள்ளது. நாய்களை அங்கேயே விட்டுவிட்டு ஓடிய உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் தாய் கண்முன்னே சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் காவலாளியாக ரகு என்பவர் பணியாற்றி வருகிறார். மனைவி சோனியா மற்றும் 5 வயது மகள் சுதக்ஷாவுடன் பூங்காவில் உள்ள ஒரு சிறு அறையில் வசித்து வருகிறார். உறவினர் ஒருவர் இறந்ததாக கூறி காவலாளி ரகு விழுப்புரம் சென்றுள்ளார். இதனால் சோனியாவும் 5 வயது மகள் சுதக்ஷாவும் மட்டும் பூங்காவில் இருந்துள்ளனர். அதே சமயத்தில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கக்கூடிய 2 ராட்வெய்லர் நாய்களை பூங்காவிற்கு வாக்கிங் அழைத்து சென்றார். அப்போது பூங்கா உள்ளே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சுதக்ஷாவை 2 நாய்களும் சுற்றி வளைத்து கடுமையாக கடித்தது. ஒரு நாய் குழந்தையின் தலையை கவ்வியும் மற்றொரு நாய் குழந்தையின் கையை கவ்வியும் ஆக்ரோஷமாக கடித்துள்ளது. அதை பார்த்த நாயின் உரிமையாளர் தாக்குதலை தடுக்காமல் இருந்துள்ளார். குழந்தையின் கதறல் சத்தம் கேட்டு வந்த தாய் சோனியா வெறிப்பிடித்த 2 நாய்களிடமிருந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றியுள்ளார். அந்த முயற்சியில் சோனியாவையும் நாய் கடித்துள்ளது. நிலைமை மோசமானதை தெரிந்து கொண்ட புகழேந்தி தன்னுடைய நாய்களை அங்கேயே விட்டு ஓடியுள்ளார். நாய் கடித்ததில் தலையில் சதை கிழிந்து சிறுமி வலியால் கதறி துடித்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் சிறுமியை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக ஆயிரம் விளக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். வீட்டருகே பிளட் பேங்க் நடத்தி வரக்கூடிய புகழேந்தி தன்னுடைய ராட்வெய்லர் நாய்களை வளர்த்து அதன் குட்டிகளை விற்பனை செய்து வந்துள்ளார். பூங்காவிற்கு அழைத்து வரும்போது 2 நாய்களையும் கயிறு கட்டி அழைத்து வராமல் இருந்துள்ளார். மேலும் நாயின் வாய்ப்பகுதிக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் அணியாமல் இருந்துள்ளது. இதனையடுத்து நாயின் உரிமையாளர் புகழேந்தி, அவருடைய மனைவி தனலட்சுமி, அவருடைய மகன் ஆகிய 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிறரை கடித்து அல்லது தீங்கு விளைவித்தால் மற்றும் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆகிய 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாய் உரிமையாளர் புகழேந்தியை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். ஏற்கனவே இந்த நாய்களும் அந்த பகுதியில் உள்ளவர்களை பலமுறை கடித்ததாக கூறப்படுகிறது. பராமரிப்பு வேலையை பண்ணின்னு இருக்குள்ள இந்த நாய் வாக்கிங் கூட்டு வந்தவர் எதுவும் கயிறு போட்டு சங்கிலி போட்டு பிடிச்சி வராம அப்படியே சும்மா வாக்கிங் மாரி கூட கூட்டு வந்துட்டாரு. அந்த குழந்தை அங்க இருந்ததை பார்த்துட்டு அந்த 2 நாயா போய் அவரை கவி அந்த குழந்தைய கடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த அம்மா போராடி அவங்க தாய் போராடி அவங்க குழந்தைய காமந்து பண்ணாங்க. நாங்க அக்கம் பக்கத்தில் இருக்க சத்தம் போட்டுட்டு ஓடிறதுக்குள்ள நாய் உள்ள போயிடுச்சு. அவர் பாட்டி ஓடிட்டாரு, அவர் பயந்துக்குன்னு ஓடிட்டாரு. எதுவும் காமந்து பண்ணவே இல்லை. அவரு குழந்தைய கடிக்குதுன்னு சொல்லி அந்த நாயை தடுக்கவும் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களும் அந்த தாய் இல்லைன்னா கடிச்சே கழுத்து தனியா எல்லாமே போட்டிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல குழந்தை உயிரே போயிட்டு இருக்கும். துரத்திக்கின்னு வர்றது இதெல்லாம் பண்ணோம். கோழி 2 கடிச்சிச்சு. அப்புறம் ஆளுங்க போனாங்கன்னா குலைச்சிட்டு தெருத்திக்கின்னு ஓடின்னு வரும். அப்புறமா நம்ம பயந்து ஓடிட்டோம்னா கம்முன்னு விட்டுடும். அங்கே நின்னோம்னா கடிச்சிடும். ஏற்கனவே ஒரு ஆளை கடிச்சிருக்கான். நாயை கூட கடிச்சிருக்கு. அந்த மாதிரி தெருவில் இருக்கிற நாயை கடிச்சிருக்கு. எல்லாம் பண்ணிருக்கு. குழந்தை ஒரு 5 நிமிஷம் விட்டு இருந்தா கூட குழந்தை இங்கே இறந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஒரே அழுங்க காய எங்க பார்த்தாலும் ரத்தம் ஒரே மண்டையே இப்படி பேத்துக்குச்சு பாருங்க அந்த குழந்தைக்கு. அம்மாவும் பொண்ணும் அப்படியே பெரலி, அம்மாவை சொல்லக்கூடாது, அந்த குழந்தைய அப்படியே பெரட்டின்னு காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு நாய் தான் பரவாயில்ல, 2 நாய்ங்க. 2 நாய் இவ்வளோ ஹைட்ல இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாரு, அவர் சொல்லியிருந்தாருன்னா அதை தடுத்து இருக்கலாம். எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லி கற்றுக் கொடுத்துருப்பாங்க நாயை, அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அவர் எதுவுமே பண்ணல. அங்கேருந்து வெளியே வந்துட்டு நீட்டாக கூப்பிட்டு வந்த குழந்தை தூக்கி போயிட்டு உள்ள ரூமில் போட்டாங்க. அவர் உள்ளே போய் கேட்டை போய் லாக் பண்ணிட்டார். அவருக்கெல்லாம் அங்கே வண்டி இருந்தது. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ ஆம்புலன்ஸ் வரத்துக்கு லேட் ஆகுது. குழந்தை அன்கண்டிஷன் ஆயிடுச்சு. கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 24 hours போய் காமிச்சோம். அவர் அது வரைக்கும் உள்ளே லாக் பண்ண அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த குழந்தைய உடனே அவரோட வண்டியில் கூட்டு போயிருக்கலாம்.
தற்போது மேல் சிகிச்சைக்காக அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறுமி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். ராட்வீலர் வகை நாய்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் 2 ராட்வீலர் நாய்களையும் உரிமம் இல்லாமல் புகழேந்தி வளர்த்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. அது நார்மலிங்க வெரி ஃபிராஷியஸ் டாகை பிடிச்சு நம்ம வந்து பண்ணுவோம். நார்மலி ஸ்பீக்கிங் அது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட்டுங்க. அது நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டெரியர்ஸ்னால் எல்லா டெரியர்ஸும் பேன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது. பிட்புல் டெரியர், அதே மாதிரி அமெரிக்கன் ஷெப்பர்ட் டெரியர், அந்த மாதிரி செலக்டிவ். அதே மாதிரி இதுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இதை கோர்ட்டில் இது பண்ண. பட் ஏற்கனவே தனி பூங்கா அமைக்கவும் திட்டம் வச்சிருக்கோங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்புறம் சொல்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பார்க்ஸ் எல்லாம் டிமெல்லோஸ் பார்க் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கான்செப்ட்ல வச்சிருக்கோம். டிமெல்லோ அந்த மாதிரி தனியாக நாய்க்கென தனி பூங்கா இல்லையா நாய்க்கென தனி இடம். பட் இது வந்து விட்டு ஓடி போய் கடிச்சிருக்கு. பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் புலை நடுங்க வைத்துள்ளது.